ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம டைரக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் இந்த ஒரு போஸ்டர் அதாவது ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. யூ வில் கெட் எ கிரேட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி அண்ட் லக்ஷ்மியை டேக் பண்ணி மகாநதி ஹேஷ்டேக் அண்ட் வீக்காக்கு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. ஸோ யப்பா, பேக் டு பேக் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிக்ஸ் ஷேர் பண்ணி நம்மளை வந்து அவ்வளோ சர்ப்ரைஸில் வந்து அப்படியே பொங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன் பிரவீன் பன்னீர் சார் கிட்ட வந்து அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவ்வளோ நல்ல ஒரு ப்ரொமோ, நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு சீன்ஸ்க்கு அப்டேட் இல்லாமல் இருக்காது பிரவீன் சார் கிட்டேருந்து. ஸோ வரும்னு எதிர்பார்த்தேன், வரேன் மிட் நைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போவே நான் பார்த்துட்டேன், சார் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்படா மார்னிங் வரும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றது. நான் லேட்டாக தான் தூங்கினேன். ஸோ அதனால் வந்து மார்னிங் கொஞ்சம் வந்து எந்திரிக்க டிலே ஆகிடுச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சேன். உடனே ஏஞ்சினும் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக்காக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கா நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். ஸோ செதுக்கியிருக்காரு அவங்கள வீக்காவா, அவங்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க வீக்காவை, நம்ம அவ்வளோ ரசிக்கிறோம் அவங்கள. அதுக்கு முக்கியமான ஒன் ஆஃப் த காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் பன்னீர் சார். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி அட்மின், எடிட்டர், மகாநதி எடிட்டர், அப்புறம் நம்ம பிரவீன் பன்னீர் சார், இது மாதிரி 3 பேருமே 3 விதமான போஸ்ட் ஷேர் பண்ணி நம்மளை வந்து மகிழ்ச்சியில் வந்து தள்ளியிருக்காங்க. எப்படா ப்ரொமோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எமோஷனலாக தான் இருக்கும் நம்ம. பிகாஸ் விஜயோட ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், குதிக்கிறது, சந்தோஷப்படுறது எல்லாமே. பட் எமோஷனல் மொமெண்ட்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதே குதிக்கிற மொமெண்ட் பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆகிடும் இல்லையா? அதை நம்ம வந்து ட்ரீமில் பார்த்துட்டோம், அதை நினச்சி பார்க்குறதுல பார்த்துட்டோம். கண்டிப்பாக அது எமோஷனலாக தான் இருக்கும். பிக்சரை பார்க்கும்போது செம எமோஷனலாக இருக்குது. ஸோ ப்ரொமோவை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் தூங்குனீங்களா நைட்டு, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நமக்குமே ஒருத்தவங்க வந்து லேட்டாக 12 o'clock வரைக்கும் தூக்கமே வரல அப்படி மாதிரி அப்டேட்டுமே வந்து கொடுத்தாங்க. எனக்குமே தூக்கம் வரலங்க, லேட்டாக தான் தூங்கினேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.